தேமுதிகவை சேர்ந்த 10 மாவட்ட செயலாளர்கள் மற்றும் 5 எம்எல்ஏக்கள் விஜயகாந்த் மீது அதிருப்தி தெரிவித்திருக்கின்றனர். திமுகவில் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் கோரிக்கையாக உள்ளது. இதுகுறித்து நேரடி கள தகவலை கோயம்பேடு தேமுதிக தலைமை அலுவலகத்தில் இருந்து தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சுபாஷ். சுபாஷ், இதுகுறித்து நேரடி தகவலை சொல்லுங்க. தற்போது உள்ள சூழ்நிலையில் தேமுதிகவின் முக்கிய நிர்வாகிகள், முக்கிய தலைவர்களாக கருதப்படக்கூடிய சந்திரகுமார் மற்றும் பார்த்திபன், சி.எச். சேகர் ஆகியோர்களுடைய அதிருப்தியான செய்தியாளர் சந்திப்பு மிக மிக முக்கியத்துவமாக தேமுதிகவில் பார்க்கப்படுகிறது என்றுதான் கூறப்பட வேண்டும். தற்போது தேமுதிகவில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் அலுவலகத்தில் தேமுதிக அலுவலகத்தில் நல்ல தம்பி, அழகாபுரம் இருக்கின்றனர் மற்றும் தொடர்ச்சியாக பல்வேறு நிர்வாகிகள் தொடர்ச்சியாக வந்த வண்ணம் உள்ளனர். தற்போது நிலை, அதாவது சந்திரகுமாரின் அறிவிப்பு, அதாவது எம்எல்ஏக்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுடைய இந்த அறிவிப்பு குறித்து தேமுதிக தலைமை அலுவலகத்திலிருந்து எந்தவித தகவலோ எந்தவித விஷயமோ தரப்படவில்லை. ஆனால் எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய நல்ல தம்பி அவர்கள் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தினார். காசுக்காக, அதாவது பணத்திற்காக இவர்கள் மனம் மாறிவிட்டார்கள் என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார். தொடர்ச்சியாக இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திப்பதாக தெரிகிறது. பல்வேறு நிர்வாகிகள் தொடர்ச்சியாக தேமுதிகவுடைய கட்சி அலுவலகத்துக்கு வந்த வண்ணம் உள்ளனர். அதாவது இவர்களுடைய அறிவிப்பு கட்சி தலைமை அலுவலகம் எதிர்பார்க்கவில்லை என்றுதான் கூற வேண்டும். அது 24ஆம் தேதி இவர்கள் கடிதம் அனுப்பியிருந்தாலும் சுமூகமாக பேசி தீர்த்துக் கொள்ளலாம் என்ற எண்ணியே இருந்தனர். அது மட்டும் இல்லாமல் பிரேமலதா இன்று காலையில் கூட செய்தியாளர்களை பேசுகையில் கூட இது ஒவ்வொரு கட்சியிலும் இணைவது நாடகமாக தான் பார்க்கப்படும், கட்சி ஒன்றும் கரையப்படவில்லை என்றும் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அதிருப்தியாக ஒட்டுமொத்தமாக 10 மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்படி ஒரு திமுகவுடன் கூட்டணி சேர வேண்டும் என்கிற அதிருப்தியான ஒரு கருத்து தேமுதிகவை கலக்கமடை செய்திருக்கிறான் என்று சொல்ல வேண்டும். சுபாஷ், அதிருப்தி எம்எல்ஏக்களோட இந்த கருத்துக்கு தேமுதிக தரப்புல ஏதாவது அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கா? பிரேமலதா மற்றும் விஜயகாந்த் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அவர்கள் தரப்புல ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? சுபாஷ், அல்ல, தற்போது உள்ள சூழ்நிலையில எந்தவித விஷயமே இந்த பாதிப்புகள் இன்னும் கட்சியானது மீளவில்லை என்றுதான் கூற வேண்டும். எந்தவித அறிவிக்கையோ அறிவிப்போ வெளிவரவில்லை என்றுதான் கூற வேண்டும். குறிப்பாக கட்சியினுடைய தலைவர் தற்போது கட்சி அலுவலகத்தில் இல்லை. அதே போன்று அவர் வீட்டிலும் சென்று பார்த்தபோது வீட்டிலும் இருப்பதாக தெரியவில்லை. இந்நிலையில உடனடியாக ஒரு நிர்வாகிகள் அனைத்து முக்கிய கூட்டம் இன்னும் சில நேரங்களில் நடைபெறலாம், சில மணி நேரங்களில் நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு நிர்வாகிகளும் இந்த செய்தியாளர் சந்திப்பை தெரிந்த பிறகு ஒவ்வொரு நிர்வாகிகளும் தாமாகவே முன்வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் அறிவிப்பு வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் தேமுதிகவை பொறுத்தவரை அதிமுகவுக்கு அதிருப்தி எம்எல்ஏக்கள் சென்ற போது கூட மிகப்பெரிய ஒரு நடவடிக்கையோ தேமுதிக கட்சி அலுவலகம் எடுக்கவில்லை என்றுதான் கூற வேண்டும். அவர்களை கட்சியிலிருந்து நீக்கவோ செய்யவில்லை. கடைசி வரை அவர்களை அப்படியேதான் வைத்திருந்தது. தொடர்ச்சியாக அதிமுகவுடைய தேமுதிக அதிருப்தி எம்எல்ஏக்களை செயல்பட்டு வந்தனர். இந்த நிலையில் இந்த 3 எம்எல்ஏக்களுடைய 5 எம்எல்ஏக்களுடைய கோரிக்கையை கட்சியை எப்படி பார்ப்பது என்பது இன்னும் சில மணி நேரங்களில் தெரிய வரும். சுபாஷ், கட்சி அலுவலகத்து தற்போது நிலைமை என்ன? கருத்து தெரிவிக்க யாராவது அங்க முன் வராங்களா? அதை பத்தி சொல்லுங்க. இல்ல, இப்போ பார்க்கும்போது 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சியின் அலுவலகத்தில் உள்ளனர். அதாவது நல்ல தம்பி எழும்பூருடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார். அவர் சொன்ன கருத்து என்னவென்றால், அதாவது இது நாங்கள் எதிர்பார்த்தது, இவர் ஏற்கனவே திட்டமிட்டு தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இறுதி வரை கட்சியினுடைய கேப்டனுடைய கட்டளைக்காக முடிவுக்காக நாங்கள் செயல்படுவோம் என்ற கருத்தை பதிவு செய்திருந்தார். அந்த விஷயம் தான் இது தொடர்ச்சியாக நீங்க பார்க்கலாம். சில எம்எல்ஏக்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறதை நாம பார்க்க முடிகிறது. சுபாஷ், கட்சி நிர்வாகிகள் இது குறித்து செய்தியாளர்களிடம் ஏதாவது தெரிவிச்சாங்களா? கட்சி நிர்வாகிகள் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட போது, அதாவது நிர்வாகிகள் தற்போது ஒவ்வொரு உறுப்பினராக வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில மணி நேரத்தில் விஜயகாந்த் அவர்கள் இங்கு கட்சி அலுவலகத்தில் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமான நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டத்தை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த கூட்டத்துக்கு பிறகு இந்த அதிருப்தி கருத்து தெரிவித்த சட்டமன்ற சந்திரகுமார் உள்ளிட்ட அவர்களுடைய கருத்துக்களை குறித்து ஆலோசிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிகிறது. ஆனால் அவர்கள் சொல்லும்படி, அதாவது கூட்டணியிலிருந்து மாற்று முடிவெடுக்க வேண்டும் என்று அதிருப்தி எம்எல்ஏக்கள், அதாவது சந்திரகுமார் தெரிவித்த கருத்துக்கு போர்க்குடி வைத்திருக்க நிச்சயமாக ஒரு மாற்றி ஒரு முடிவெடுக்க மாட்டார் என்பது உறுதியாக உள்ளது. ஏனென்றால் மக்கள் நல கூட்டணியில் அவர் உறுதியாகவே இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் திருச்சி நடக்க கூட்டத்தை அவருடைய கல்லூரியின் வளாகத்திலே நடத்தவும் திட்டமிட்டிருக்கிறார். அந்த அளவிற்கு விஜயகாந்த் அவர்கள் உறுதியாக இருப்பதால் இந்த போர்க்குடி உயர்த்தியுள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கருத்துக்களை கேட்பதாக இருக்காது. நிச்சயமாக அவர் மீது நடவடிக்கை பாய்மதான் கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் தற்போது கருத்து தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர் சந்திரகுமார் உள்ளிட்டவர்கள் வெகு விரைவில் இன்னும் 2-3 நாட்களுக்கு திமுகவில் இணையலாம் என்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகியுள்ளது.